பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு மட்டும் 10 லட்சம் கோடி நிதி தனியாக கொடுத்திருக்கிறார். ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாம கூட இதுவரைக்கும் நிதி பாக்கி இல்லாம கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் பெருமையை இது பண்றதுக்காகவும் திருக்குறளை 63 மொழிகள்ல மொழிபெயர்த்து உலகம் பூராமே இன்னைக்கு திருக்குறளை பெருமையா காட்டியிருக்காங்க. ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, அங்கேயும் திருவள்ளுவரையும் தமிழ் பல பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லுவதையும் அவர் எங்கேயுமே தயங்கினது கிடையாது. தமிழை பரப்புற வகையில் காசியில் தமிழ்ச்சங்கம், நம்ம பண்டைய தமிழர்லாம் காசியிலே போய் அங்க போய் நிறைய தொழில் பண்ணியிருக்காங்க. பர்மா வரைக்கும் போயிருக்கிறாங்க. அத தமிழன் அங்கெல்லாம் போயிருந்தாலும் அங்கேயும் ஒரு தமிழ்ச்சங்கம். அப்புறம் குஜராத்தில் உள்ளவங்க இங்க வந்திருக்கிறாங்க, இங்க உள்ளவங்க அங்க போயிருக்கிறாங்க. அதனால குஜராத்தில் ஒரு தமிழ்ச்சங்கம். ஆக மதுரையில தான் நம்ம தமிழ்ச்சங்கம் இருந்து நம்ம சொல்லுவோம் பாண்டிய மன்னர்கள் காலத்துல. ஆனா மோடி அவர்கள் காசியிலும் குஜராத்திலும் தமிழ் சங்கத்தை நடத்தி ஆண்டுதோறும் நடத்திட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய பெருமை. தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசு பண்ணதா தமிழக அரசு தொடர்ந்து முன்னே தரல இரண்டாவதா காவல்துறையோட ஈரல் போச்சு, சட்டம் ஒழுங்கு இல்லவே இல்லை பாஜக சார்பில் சொல்லிட்டே இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு தமிழக ஏடிஜிபி டேவிட்சன் நேற்று கூட குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. காவல்துறை மேல நாங்க காவல்துறை தப்பு பண்ணியிருந்தாலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான பதிலா பாக்குறீங்களா? திரு டேவிட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில். நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டல்ல ஒரு சின்ன பொண்ணு 2 முட்டையும் ஒடிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அப்ப அது குற்றம் இல்லையா? சிவகிரியில நடந்த இரட்டை கொலை, வயசான அம்மா அப்பா, அப்புறம் திருப்பூர்ல, அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல, அங்க பக்கத்துல அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. 3 கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அது உண்மையான குற்றவாளியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அந்த குற்றவாளி என்ன சொல்லனா, நான் ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். சிவகிரியில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த 19 கொலையை யாரெல்லாம் பண்ணாங்க? உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சு ஜெயில போட்டிருந்தாங்களா? நிரபராதிகளை பிடிச்சு அவங்க போட்டிருக்காங்களா? இல்ல இந்த உண்மையிலே இவன் சொல்றான்னா, இல்லது திரு டேவிட்சன் அவர்கள் குற்றமே இல்லைன்னு சொல்றாங்களே, அப்ப அவரு என்ன சொல்றது தெரியல எனக்கு. 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறான். மெடிக்கல் அதாவது மொத்தமா அதை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலயும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்புறமா சொல்றேன். இதுல 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதி பாக்கி இல்லாமல் மத்திய அரசு தந்திருப்பதாகவும் ஜிஎஸ்டி இல்லாமல் தமிழகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.